வணக்கம் நண்பர்களே! சுரேகா நியூஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். கிளைமேட் செம்ம கூலிங்கா இருக்கு. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. ஈவினிங் ஏதாவது சூடா சாப்பிடலாமா? வெஜிடபிள் சூப் சாப்பிடலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சூப் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 4 பல்லு பூண்டு, கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன். ஒரு கைப்பிடி ஸ்வீட் கார்ன் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனோன்னு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோன்னு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருந்த பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் பூண்டு பல்லும் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற கேப்ல சுரேகா நியூஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு கேரட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 4-5 பீன்ஸ் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பீன்ஸும் கேரட்டும் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். பீன்ஸும் கேரட்டும் வெந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுங்க. 3 பேர் குடிக்கிற சூப்புக்கு நான் ஒரு கைப்பிடி ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கைப்பிடி ஸ்வீட் கார்ன் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 5 to 10 மினிட்ஸ்ல ஸ்வீட் கார்ன் வெந்த அப்புறம் அரைச்சு வச்சிருக்க ஸ்வீட் கார்னை இந்த சூப்ல ஆட் பண்ணுங்க. அரைச்சி ஊற்றின ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணோன்னே ஒரு 5 மினிட்ஸ் சூப்பை கொதிக்க விடுங்க. உப்பு தேவைப்பட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் கொதிச்சோன்னே உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த சூப்பில் வேற எந்த ஆடட் ஃப்ளேவர்ஸும் நம்ம ஆட் பண்ணல. திக்னஸ்க்கு வெறும் ஸ்வீட் கார்ன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சூப் நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலா சூப்பை ஒரு பவுல்ல போட்டு அதுல கார்ன் சிப்ஸை மேலே தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். சூடான வெஜிடபிள் சூப் ரெடி. இந்த கூலான கிளைமேட்ல வாங்க சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுரேகா நியூஸ் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. சுரேகா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.